கையில் ஒரு 50 ரூபாய் இருந்தால் போதும், ரொம்பவே டேஸ்டியான ஒரு 65 பண்ண முடியும். அதை பண்ணலாம், பட் வித்தவுட் சிக்கன். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். நாம் இன்றைக்கி இந்த 65 முட்டையில் தான் பண்ண போகிறோம். அதை பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு 5 முட்டை எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம உடச்சி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். முட்டை எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூடவே வந்து நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா அடித்து விட்டு நல்லா கலக்கிக்கலாம். முட்டையோட அந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இப்போ இதை நம்ம வேக வைக்கிறதுக்காக ரவுண்டாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். டிஃபன் பாக்ஸு இல்லைனா இந்த மாதிரி ரவுண்டான ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க முட்டையோட கலவையை இதில் சேர்த்துட்டு இப்போ இட்லி குண்டாவில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் அதில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா சூப்பராக வந்திருக்கு. நம்ம இப்போ வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக ஸ்பூனோட பேக் சைடு அது உள்ளே வந்து நான் குத்தி பார்க்குறேன். பாருங்கள், ஒட்டவே இல்லை, நல்லா வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சிடலாம். இப்போ நாம் ஒரு சின்ன ஓரலில் 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 10 பல்லு போல் பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாவை இதோட சேர்த்து நம்ம நல்லா இடித்து எடுத்துக்கலாம். வேக வச்ச முட்டை நல்லா ஆறி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இப்போ இதை நாம் வந்து கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நிஜமாவே ரொம்ப டேஸ்டியான ரெசிபி இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வந்து 65 சாப்பிடணும்னு சில நேரத்தில் தோணும். அந்த நேரத்தில் நம்ம கடைக்கு போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது இந்த மாதிரி வீட்டில் இருக்க முட்டையை வச்சு சூப்பராக நம்ம 65 ரெடி பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கட் பண்ண பிறகு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ண எக் க்யூப்ஸ் எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இது கூட நம்ம இடித்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு சின்ன துண்டு இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த லெமன் ஜூஸையும் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது மாவு அது கூட கோட் ஆகலைன்னா நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு சூப்பராக மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதை நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்காக ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகும்னா மிதமான சூட்டில் இருந்தால் போதும். ஃப்ளேம் மீடியம்லேயே வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த ஒவ்வொரு க்யூபாக தனித்தனியாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கோட லிங்க் இருக்குது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லா சூப்பராக பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சோன்னு பாருங்கள், நல்லா பிசுன்னு உப்பி வருது. இப்போ நம்ம இதை இந்த மாதிரி பெரட்டி விட்டு வேக வச்சுக்கலாம். 2 பக்கமும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை எண்ணெயிலேருந்து நம்ம எடுத்துடலாம். மீதி இருக்கிற எக் க்யூப்ஸையும் இந்த மாதிரி நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். நிஜமாகவே சொல்கிறேங்க, முட்டையில் பண்ண மாதிரியே தெரியல, சிக்கனில் பண்ண மாதிரியே இருந்தது.
கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.